தமிழ்ல நம்ம சரியான வார்த்தை அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய தவறான வார்த்தைகளை வழக்கத்துல பயன்படுத்திட்டு வரோம். அது போன்ற ஒரு வார்த்தையை பத்தி இந்த வாரம் தமிழ் அமுது பகுதியில பார்க்கலாம். ஆதியில மனிதன் எதுல எழுதியிருப்பான்? எழுதணும்னு ஆசை வந்தப்போ மனிதன் முதலா பாறைகள்ல எழுதினான், ஓவியங்களா எழுதினான். மொழி தோன்றிய பிறகு அந்த எழுத்துக்களை எழுதினான். ஆனா மொழி வளர்ச்சி அடைய அடைய அவனுக்கு அந்த பாறை பத்தல. ஏன்னா நிறைய எழுத வேண்டி இருந்தது. அப்ப மனிதன் கண்டுபிடிச்சதுதான் ஓலையும் கூரிய எழுத்தாணியும். பதப்படுத்தப்பட்ட பனை ஓலையை நீள் சதுரமா நறுக்கி அதுல கூரிய ஆணியை கொண்டு எழுதத் தொடங்கினான். இப்ப எழுதுறதுக்கு எடுக்கிற ஓலை நல்ல ஓலையா இல்லையான்னு நமக்கு எப்படி தெரியும்? பாதி எழுதும் போதே கிழிஞ்சு போச்சுன்னா? அதனால எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு வளைவும் ஒரு கோடும் போட்டு பரிசோதனை பண்ணான். ஊ மாதிரி இருக்கும். அப்படி அந்த வளைவும் கோடும் போடும்போது ஓலை கிழிஞ்சு போச்சுன்னா அதுல எழுத மாட்டாங்க. கிழியலைன்னா அதுல தொடர்ந்து எழுதுவாங்க. இப்ப நம்ம ஓலையை பயன்படுத்தலைனாலும் இன்னமும் சிலர் புத்தகத்தில் எழுதும்போது சுழி போட்டு எழுதுற பழக்கம் இருக்கு. சரி, இந்த ஓலைக்கு ஓலைன்னு ஏன் பேர் வந்தது? எல்லா மரத்துல இருக்கிற இலைகளுக்கும் இலைன்னு பேர் இருக்கும்போது பனை மரத்திலையும் தென்னை மரத்திலையும் மட்டும் ஏன் ஓலை? இதை புரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன வேர்ச்சொல் ஆராய்ச்சி நம்ம பண்ணணும். ஓங்கிறது ஒலிக்குறிப்பு சொல், அதாவது உரத்த சத்தத்தை குறிக்கின்ற சொல். ஓன்னு அழுதான், ஓன்னு கத்துனான்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் ஒலிக்குறிப்பு. அந்த ஓங்கிற ஒலிக்குறிப்பு இதிலிருந்து வந்தது தான் ஓசைங்கிற சொல். உரத்த சத்தத்தை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட சொல் ஓசை. நல்லா பார்த்தீங்கன்னா ஓலம் அப்படிங்கிற சத்தம், அந்த சொல் கூட ஓ அதிலிருந்து பிறந்தது தான். சத்தம் போட்டு ஓலமிட்டு அழுதான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதனால தான் அது ஓலம். அதே மாதிரி ஓதுதல், அதுலேயும் ஓ வரும். ஏன்னா ஓதும் போது, மந்திரம் ஓதும் போதோ இல்லை பாடத்தை ஓதும் போதோ சத்தமிட்டு சத்தமாக ஓத வேண்டும் என்பதற்காக அதை ஓதுதல்னு சொன்னாங்க. பொதுவாக காடுகளில் மரங்கள் அசையும் போது சலசலப்பு தான் இருக்கும். ஆனால் பனங்காட்டுக்கோ தென்னந்தோப்புக்கோ போனீங்கன்னா காத்தடிக்கும் போது பெரிய ஓசை இருக்கும். அந்த பலத்த ஓசையை உண்டாக்குறதுனால தான் அந்த இலையை இலைன்னு சொல்லாமல் அதில் அந்த ஓ அப்படிங்கிற ஒலிக்குறிப்பை சேர்த்து ஓலைன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க.